2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 பேர் விருப்பமனு அளித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தங்களது தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2,187 பேர் விருப்பமனு அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கடந்த 15ஆம் தேதி முதல் அதிமுக சார்பில் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் 10,175 பேர் விருப்பமனு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அந்த தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட விரும்புவர்களுக்கான அந்த விருப்ப மனு என்பது கடந்த 15ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் அதிமுகவினர் விருப்பமுடன் பல்வேறு மனுக்களை வழங்கி வந்தார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய அதிகப்படியான விருப்பம் இருப்பதன் காரணமாக 2 கட்டமாக இந்த விருப்ப மனு என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி 2ஆம் கட்டமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது எவ்வளவு விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அந்த விவரங்கள் தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவதற்கான அந்த விருப்பம் தெரிவித்து கிட்டத்தட்ட 2,187 பேர் தங்களுடைய விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு முழுவதும் தாங்கள் போட்டியிட வேண்டி 7,988 பேர் தங்களுடைய விருப்ப மனுவை அளித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்டோர் 10,175 விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட்டிருக்கிறது. இது அதிமுக சார்பாக வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த விருப்ப மனுவை பொறுத்த வரைக்குமே 2016 ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் 27,000 பேர் இந்த விருப்ப மனுக்களை பெற்றிருந்தார்.